ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். நான்வெஜ் ரெசிபி சிக்கன் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குழம்பு சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்பவே இட்லி தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 கை அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கையளவு வெள்ளை பூண்டும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக 5லேருந்து 6 பழம் எடுத்துட்டு அதுவும் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த 2 காய் சேர்த்து பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டும் வெங்காயம் இஞ்சியெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தில் வந்து பாதி அளவை மட்டும்தான் தட்டி எடுக்க போகிறோம். மீதியை வந்து தக்காளியையும் வெங்காயத்தையும் வதக்கி ஆட்டி தான் இந்த குழம்புக்கு சேர்க்க போகிறோம். அதனால் தோல் உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சியையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் 3ஐயும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு தட்டி எடுத்துக்கலாம். நல்லா அலசியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயமும் தட்டி எடுத்திருக்கேன், வெள்ளை பூண்டும் தட்டி எடுத்தாச்சு, இஞ்சியையும் தட்டி எடுத்தாச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதி வெங்காயத்தை தட்டி எடுத்தாச்சு. அதோட மீதி வெங்காயம் இருந்துச்சுல்ல அதையும் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் கழுவிட்டு இந்த வெள்ளை பகுதியை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு, அது கூடவே கொஞ்சமாக ஆயில் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வந்து ஆட்டி ஊற்றி பண்ணும் பொழுது குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த தக்காளி வெங்காயம் சூடு வந்து நல்லா ஆறி வரணும். ஆறி வந்த உடனே மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம். இது ஓரமாக ஆறிட்டுருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சி வந்த உடனே
ஹோல் கறி மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் கசகசா, கொஞ்சமாக சோம்பு. கறி மசால் பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே தட்டி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தட்டி எடுத்துருக்க பொருட்களை நம்ம இது கூடவே சேர்த்து வதக்கி விடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். நான் எலும்போடு இருக்கிற சிக்கன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமே நல்லா தண்ணி விட்டு வேகணும். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு ஆவி வர வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்தோம் இல்லையா, அதை கழுவிட்டு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4-5 கத்திரிக்காயையும் இது மாதிரி 4ஆக கட் பண்ணி கீறி எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா தண்ணி விட்டு சிக்கன் எப்படி வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் எந்த மசாலா பொருட்கள் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளை இந்த சிக்கன் கூடவே சேர்த்துடலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன், கத்திரிக்காய் அதெல்லாம் வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகமாகவே சிக்கன் வெந்து வந்துடும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் தக்காளி, வெங்காயம் வதக்கி ஆட்டி ஊற்றி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டி எடுத்தாச்சு. நம்ம சேர்த்து கூட்டி வச்ச குழம்பும் நல்லா முறக்கட்டி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா கொதித்து சேர்த்த கத்திரிக்காயெலாம் வெந்து வரணும். சிக்கன், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம வதக்கி ஆட்டி ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்பும் நல்லா திக்காகவும் இருக்கும், தண்ணி இல்லாத மாதிரி. சேர்த்தாச்சு. இப்போது மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.
எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சாச்சு. இது வந்து கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மூடி போட்டு மூடிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்துடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.